சுரக்காய் பச்சடி சூப்பராக இருக்குதுங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்கப்போ பார்க்கலாம். ஒரு ட்ரை பண்ணுங்கள். சுரக்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சுரக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. நீர்ச்சத்து நிறையா இருக்குது சுரக்காயில். அது ஒரே சுரக்காய் ஒரே பொரியல் ஒரே குழம்பு இந்த மாதிரி சாப்பிடாம இந்த செய்முறையில் செஞ்சு எல்லோரும் அசத்துங்க. சரி, இப்போ நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஆயில் ஊற்றியாச்சுங்க. பச்சை மிளகா இது காரமாக இருக்குதுங்க, பெரிய மிளகா. நான் அதனால் 2 போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணுன்னா கூட 2 மிளகா, காரம் இல்லாத மிளகாவாக இருக்குது அப்படின்னா கூட 2 மிளகா போட்டுக்கோங்க. லைட்டாக அது கொஞ்சம் வதக்கிடலாம், அப்போ நல்லாயிருக்கும். வாங்கினது இது சுரக்காவாக போட்டுக்கோங்க. நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, இதை வெட்டினீங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக எல்லாத்துலேயும் பிடிச்சி நல்லா இருக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், இது நல்லா வணங்கட்டும். நல்லா இருக்கும் மக்களே, நல்லா இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த சைடு சின்ன கடாயை வச்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய், இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு இந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் அது 1/2 கிலோ சுரக்காவுக்கு இந்த அளவு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, இந்த அளவு தான் கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம், இவ்வளோதான் எடுத்துருக்கோம் பாருங்க. 2 ஒட்டுக்காய் போட்டுக்கலாம். நல்லா வணக்கலாம் மக்களை. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இவ்வளோதான் மக்களை. சூப்பராக கலர் மாறிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பொடிசாக வெட்டுறதுனால சீக்கிரம் நமக்கு வெந்துடும். இப்போ பார்க்கலாம், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு 3/4 பக்குவம் தான் வேகணும், நிறையா வேக வேண்டாம். பாருங்க, நமக்கே தெரியும், கலர் தெரியும். ரொம்ப சுருங்கிடும், நல்லா தெரியும். தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றாதீங்க. அப்போ தான் பச்சடிக்கு நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். சரி, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது மசாலா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணியாச்சு. இப்போ இதில் ஜார்லேயும் இந்த அளவில், இந்த கப்புக்கு 1 கப், நல்ல ஓரளவு புளிப்பு, ரொம்ப புளிப்பு வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். இதில் சுரக்காய் போட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி அதே சட்டியில் வச்சுக்கலாம். அதே சட்டிலே வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுலேயே எண்ணெய் அப்படியே நிறையா வரணும். கொஞ்சம் கடுகு ஒன்று, சுரக்காவை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த முறையில் எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ணுன்னு தோணும். ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டோன்னா பிள்ளைகளும் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் எல்லாருமே அது சுரக்கானாவே வேண்டாம், அது வழுக்கு வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலையில்
நம்ம கொண்டு விடாமல் இந்த செய்முறையிலையும் செஞ்சு கொடுத்தாச்சுன்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்டாலும். ஜீரகம் 2 3 4 வரமிளகா, நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கிறோம், பார்த்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம். மக்கள் அரைச்சது போட்டுக்கலாம். லைட்டாக ஜாரை கழுவி நிறைய தண்ணி ஊற்றிட்டா நிறைய அடுப்புலையே வச்சு அது வணக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம வணக்கினது தான். எல்லாமே பச்சை வாடை லைட்டாக பச்சை வாடை போகிறதுக்கு தான் அந்த தயிர் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு தான் நம்ம திருப்பி ஒரு தாளிக்கிறோம். பாருங்க, இவ்வளோதான். இவ்வளோதான் மக்கள். இப்போ சரி, இந்த நேரத்தில் மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். இவ்வளவுதான். சட்னி ஆட்டம் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சட்னி ஆட்டையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி காயில் உப்பு போட்டுட்டோம். லைட்டாக போடணும். தேவை நீங்கள் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க மக்களை, இல்லைன்னா வேண்டாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இப்படி கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ரெடி ஆயிடுச்சு மக்களே. சுரக்காய் பச்சடி ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, நம்ம பார்க்கலாம். சுரக்காய் பச்சடி ரெடிங்க. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. சுரக்காய் பச்சடி ரொம்ப நல்லது. நான் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கெல்லாம் நல்ல நல்ல டிஷ்ஷுக்கெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு அடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.